நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? மதுக்கடையை மூடணுங்கிறீங்க. யாரோட சேர்ந்து மூடலாம்? மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடியல. இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பேசிட்டே திருப்பி பேசிட்டு கூடாது. என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க. நான் தொடர்ந்து அரசியல் களம் சூடுபிடிச்சிட்டு வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க. அது நீங்க ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமா மூளை இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் சரி. திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்க எழுப்புறத நான் வெறுக்கிறேன், இல்லை அறிவுறுக்கிறேன். எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க. அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன் என்ன செய்யறேன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அளவுக்கு தானே அதே சொல்ல முடியும். விட்டு வேற கேள்வி கேளுங்க. சாதி சார்ந்த விஷயங்கள் நம்ம ஏற்றத்தரவு பார்க்காட்டாலும் பல தலைவர்கள் மத்தியில குடிப்பெருமை குலப்பெருமை சார்ந்த விஷயங்கள் இன்டைரக்டா சாதியை புகுத்துற மாதிரி இருக்கு. விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறீங்க? அதுதான், அது ஒரு மனநோய். அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு. அது அவர்களே தான் அதை கழுவணும். அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது. ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் அது மனநோயின்னு தான் அதுக்கு பேர். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கறதுக்கு ஒரு அருமருந்தா என்னன்னா அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கடைசி கருவியா கருதுறோம். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் தானா செத்து ஒழியும் நினைக்கிறேன். எனக்கான கல்வி, எனக்கான வேலை வாய்ப்பு, அதற்கான ஊதியம் அது கிடைக்கும் போது ஒரு சரியா வந்துடும் நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் மேம்படும் போது அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சிறுக சிறுக செத்து ஒழிவதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கே தெரியும். அதனால அப்படிதான் இது கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்க முடியும். அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புறையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்றுநோயினால் அது ஒரே நாள்லயோ ஒரே ஆண்டுலையோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல. ஒரு அம்பேத்கர் பத்தலை, ஒவ்வொருத்தரும் அம்பேத்கரா மாறணும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்தாதான் இது மாறும். மாற்றம் என்பது எனக்குள்ள இருந்து வரணும், எனக்குள்ள இருந்து வரணும். அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்றாரு. நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேனோ அந்த மாறுதல் என்னிலிருந்து தொடங்கணும்னு சொல்றாரு. அப்படி தொடங்கிட்டா மாறிடும். தொடர்ந்து கட்சி எப்படி பாக்குது இந்த கோஷம் உங்களால எடுக்கப்படணும்னு நிறைய மக்கள் நினைக்கிறாங்களா? அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது செய்யறோம். அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும் நாங்க விரும்புவோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தலித்துங்கிறதே எந்த மொழி சொல்லணும் உங்களால சொல்ல முடியுமா? எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்கு. நாங்க தமிழர், அதுல ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதம் எங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த அடையாளத்துல இருக்கிறத நாங்க விரும்புவோம். சும்மா யாதவ், தலித்து, யாதவ்னா எந்த யாதவ்? பீகார் யாதவா இல்ல உத்தரப்பிரதேச யாதவா? பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால நான் கோன் என்று சொல்லிக்கிறதா நான் பெருமைப்படுவேன். நான் ஆதி தமிழன் என்று சொல்லிக்கிறதா பெருமைப்படுவேன். ஜெய்பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது, பல மடங்கு பெருமை தான். அதே என் தம்பி எல்லாம் இப்போ ஜெய்பீம்னு சொல்லும்போது நாங்கள் திருப்பி ஜெய்பீம்னு முழங்க தான் செய்யறோம். அதை நாங்க ஒரு படி மேல போய் தமிழ் படுத்தி முழங்குவோம், அவ்வளவுதான். தொடர்ந்து தனித்தனியா போட்டு பேச்சு பெரிய வைரல் ஆயிட்டு சீமான் கம்பேக் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் பேசப்பட்டு வருது. எங்க போயிருந்தேன் கம்பேக் வேற. தொடர்ந்து நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இலக்கை நீங்க நிர்ணயிச்சு அதை தொடர்ந்து பயணிக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை எப்போ அடைவீங்க? இலக்கை அது உங்களுக்கு சொல்றேனே, இழந்து விட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான். இங்கே தேர்தல் அரசியல், திருடர் பாதை, தேர்தல் பாதை, ஓட்டு பொறுக்கிகள், அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான். அதனால் அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை, அவரை போல கல்வியாளர் அவரே சொல்லிட்டாரு, எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு. அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு. அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம்
மிக கொடுமையானதா இருக்கு. அதை மாற்றணும்னு போராடுறோம், அவ்வளவுதான். யாருக்கும் ஒரு சாதகமா அமைஞ்சிடாதா நம்ம தனிச்சு? அதெல்லாம் அமையாது. நீங்க ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்க என்ன ஏன் கூரை வீடு இல்லையா? உங்க வீடு கூரையை பிரிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரன். அவர் ஓட்டை இவர் பிரிப்பாரு, இவர் ஓட்டை அவர் பிரிப்பாரு. நீ அவ்வளவு பலகீனமா இருக்கியா? உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பலகீனமா இருக்கீங்களா? அவ்வளவு வலுவிழந்து இருக்கீங்களா? அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? மதுக்கடையை மூடணுங்கிறீங்க, யாரோட சேர்ந்து மூடலாம்? மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில. இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது. என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க. நான் அது எங்க விருப்பம். நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான், எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். அடுத்தவருடைய கால்களையோ தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை. ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போக ஒழிய என் கனவை சுமந்து போகாது. அதனால அதை விட்டுருங்க, வேற ஏதாவது கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா தமிழ்நாட்டில் 39,000 கோடி நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. எதிர்த்து முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க மாநிலத்திலேயே 39,000 கோடி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டனம் 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு. அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்ல நடந்திருக்குங்கிறீங்களா? அப்படியா அப்படியா? சரி ஐயா, துரைமுருகன் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சபாஸ் அப்படிதான் சொல்லணும். தைரியதான் சொல்லுங்க. இல்ல ஒரு கட்சி, அவங்க ஒரு பெரிய கட்சி, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, பல மாநிலங்கள்ல அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி. அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அதுல போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க புதிய தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீதிமன்றம் சார்ந்த விஷயத்துல கூட பெரும்பான்மையா ஒடுக்கப்பட்ட மக்கள், முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதினா கூட நிறைய இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் வரணும், இவங்கெல்லாம் ஒதுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நீதி வழங்க வேண்டிய இடத்துல அந்த மக்கள்லாம் வர வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்க? அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு. நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள 1 கோடி பிளவு இருக்கு, அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், இதைத்தான் நமது முன்னவர்கள் தன்னின பகைங்கிறாங்க. அதனாலதான் இது ஓர்மை இல்லாதனால. சரி, ஒன்னு எடுத்துக்கிறோங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு, சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு. ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இதான் அடிப்படை. அவரால் கற்பிக்க முடிஞ்சது, அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது. அதை பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை விட்டுட்டோம். அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யாரு கூட சேராமல் தனிச்சு நின்று போராடி முன்னேறி போறது காரணம் வேற. தள்ளி நில்லுங்கண்ணா. சைடு